ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 40 ஃபார்ச்சூன்ஸ் எ டேல் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான். 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தங்க காசுகள் கொண்ட ஒரு பொக்கிஷன் தான். 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 40 தங்க காசுகள் கொண்ட பெட்டிகள், 40 தங்க காசுகள் கொண்ட பொட்டி அப்படின்னு சொல்கிறது தான் 40 ஃபார்ச்சூன்ஸ் எ டேல் ஆஃப் ஈரான். அதாவது ஈரானில் எழுதப்பட்ட கதை தான் எ 40 ஃபார்ச்சூன்ஸ் எ டேல் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் எழுதப்பட்ட 40 தங்க காசுகள் கொண்ட பெட்டிகளை பற்றி எழுதக்கூடிய ஒரு கதை தான். ஸோ இந்த சம்மரி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் மேன் அப்படிங்கிற மனிதனுடைய ஒரு யங் மேன் இருக்கார். அந்த யங் மேன் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைகிறதுக்கு ஒரு பெண்மணி உதவியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இந்த சம்மரி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகமத் அண்டு ஜமால் 2 பேர் இருக்காங்க. அகமத்துங்கிறது ஜென்னு யங் மேன், ஜமாலுங்கிறது அந்த அகமத்தோட ஒய்ஃபு. 2 பேரும் இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒஸ்ட்டான லைஃப் ஸ்டைல் தான். போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஜமால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஹீரோவான அகமத்தை மிரட்டுறாங்க. நீ சரியாக சம்பாதிக்க மாட்டேற, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. நம்ம அகமத்து கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டு மண் அள்ளக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும், அந்த மண்ணை அதாவது ஷவுல்னால் என்னென்னா மண்வெட்டி, அந்த மண்வெட்டியும் மண்ணை எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கையில் வச்சுருக்காரு. ஸோ அவனுக்குன்னு வேறு எதுவும் ப்ரொஃபஷனலும் தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனால் ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பாத். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பப்ளிக்கில் தான் பாத்திங் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அகமத்தோட ஒய்ஃபான ஜமால் அந்த பப்ளிக் பாத்துக்கு போகிறாங்க. போகும்போது வழியிலே தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த பப்ளிக் பாத்தோட இன்சார்ஜான உமன் இன்சார்ஜ் நிறுத்திட்டு, எங்கே வரீங்க, இப்போதைக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னு அந்த ஜமால் அகமத்தோட ஒய்ஃபு ஜமால் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உமன் இன்சார்ஜ் இங்கே அரசவையில் இருக்கக்கூடிய நிறையா ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பக்தி மார்க்கம் கொண்ட நபர்கள், அரசவையில் இருக்கக்கூடிய ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க, இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃபுக்கிட்ட அகமத்தோட ஒய்ஃபான ஜமால்கிட்ட சொல்லிடுறாங்க. ஜமால் ஒய்ஃப் உடனே போராட்டம் நடத்துகிறாங்க. அப்புறம் கோவத்திலே வீட்டுக்கு வந்துடுறாங்க கிளம்பி. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அதே ஈவினிங்கில் என்ன செய்கிறான்னா, தன்னோட கணவனை அகமத்தை கூப்பிட்டு, இன்றைக்கி நைட்டே நீ என்ன பண்ணுற, ஒரு ஜோசியக்காரனாக மாறுற, ஃபார்ச்சூன் டெல்லராக ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறவனா நீ மாறுற அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க. இதை போய்ட்டு அகமது என்ன பண்ணுறான், என்னால் முடியாது, எனக்கு அந்த நாலேஜே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ஜமால் கூப்பிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டான அகமத்தை கூப்பிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 டைஸை உருட்டி விடு, தாயக்கட்டையை உருட்டி விடு, அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு ஒரு ஐடியா தெரியும். ஐடியா தெரிஞ்சு என்ன பண்ணுற, அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அறிவுபூர்வமான விஷயங்களால் சொல்லி விடு, அது பழிச்சாலும் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணுறான். அதுவும் மீறி அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீ என் பேச்சை கேட்கலனா, நீ என்ன நான் சொல்லி நீ ஜோசியக்காரனாக மாறலனா, நீ என்ன பண்ணால் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இருக்கட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான், ஆக்சுவலாக அந்த துணியெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அது மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டு வியர் பண்ணிக்கிட்டு யார் போல், ஜோசியங்காரை போல் ஒரு அப்பியரன்ஸை மாற்றிக்கிறான், டிஸ்கைஸை பண்ணி அப்பியரன்ஸை மாற்றிக்கிறான் நம்ம அகமத். உடனே மார்க்கெட் பிளேஸில் போய் உட்காரான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜஸ்ட்டு ஒரு தாயக்கட்டையெல்லாம் கையில் வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா முதல் தடவையாக சம்பாதிக்கிறான் நம்ம அகமது. என்னென்னா, அந்த அரசவையில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வராங்க. வந்து அகமதுகிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, நான் இது மாதிரி விலை உயர்ந்த ஒரு ரிங்கு வச்சுருந்தேன், அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அகமதுகிட்ட கேட்குறாங்க. அகமது என்ன பண்ணால் அந்த தாயக்கட்டையை உருட்டுறான். என்ன சொல்கிறது இவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த அம்மா வியர் பண்ணியிருந்த கோட்டை பார்க்குறான். அந்த கோட்டில் ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சு. அந்த ஹோலை பார்த்தோன்னே ஹோல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஐ சாய ஹோல் அப்படின்னு, நான் ஹோலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஐ சாய ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த அம்மாவுக்கு மூஞ்சி பிரகாசமாச்சு. ஆனால் அவங்களுக்கு அப்போ தான் மைண்டில் ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா தோணுச்சுன்னா, ஆமாம் நம்மளை தான் குளிக்கும் போது என்ன பண்ணோம், ஒரு ஹோலில் கொண்டு போய் பத்திரமா அந்த ரிங்கை வச்சோம், அதை எடுக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த ரிங்கை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு காயினை ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க நம்ம அகமத்துக்கு. ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட் போயிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம்ஸ் அதே நேரத்தில் அரசவையில் தங்க பொக்கிஷங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொள்ளடிக்கப்படுது. ஓகேங்களா, அரசவையில் இருக்கக்கூடிய தங்க பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிக்கப்படுது. யாரெல்லாம் ஒரு 40 திருடர்களால் என்ன பண்ணுது, கொள்ளடிக்கப்படுது. இதுக்காக அரசவையில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரிடிக்டர், ஃப்யூச்சர் ப்ரிடிக்டர்,
தீஃப் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும், எங்கே லொக்கேஷன் இருக்குது, எங்கே அவங்களாம் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆராயறதுக்காக அரசவையில் இருக்கக்கூடிய அங்கே குடியிருக்கக்கூடிய நபர்களான பக்தி மார்க்கம் கொண்ட ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற சாமியாரெல்லாம் எல்லாத்தையும் கூட்டு வச்சு கேட்குறாரு கிங்கு. ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் கிங்கு காதில் ஒரு விஷயம் விழுது. என்னென்னா, மன்னா நம்ம அரசவையில் ஒரு மினிஸ்டரோட ஒய்ஃபு போய் அகமத்திட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அந்த அகமது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அவங்க ரிங்க அப்படின்னு சொல்லிடனே உடனே அகமத்தை கிங்கு என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்றாரு. அகமதுக்கிட்ட இது மாதிரி பேசுகிறாரு. என்னென்னா, நீ கண்டுபிடிச்சி தருவியா திருடர்களை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கண்டுபிடிச்சி தருவேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அகமத் கிங்கு கிட்ட சொல்கிறாரு. கிங்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அகமத் சொல்கிறேன் 40 நாள் ஆகும் மன்னா அப்படிங்கிறான். ஓகேப்பா எடுத்துக்க, ஆனால் 40 நாள் கழிச்சு நான் உன்னை பார்க்கும்போது நீ கண்டுபிடிச்சி தரலனா உன்னை நான் ஜெயிலில் போட்டுருவேன், நீ கம்பி எண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் வந்து அந்த அகமதுக்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேள்விப்பட்ட அகமத் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளை கவுண்ட் பண்ணணும். 40 நாள் நம்ம ஓட்டணும்ல, அந்த 40 நாளையும் நம்ம கவுண்ட் பண்ணணும், மறக்கக்கூடாது, ஒரு நாளை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 40 நாள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி 40 நாள் முடிஞ்சப்பறம் நம்ம ஜெயிலில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவனுக்கு தான் அந்த நாலேஜே கிடையாதுல்ல, ஜோசியம் பார்க்குற நாலேஜ். ஸோ நம்ம ஜெயிலில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 40 நாளை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வைக்கிறாரு. என்னென்னா, பேரிச்சை பழத்தை எடுத்துக்கிறாரு. 40 பேரிச்சை பழத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, ஜாரில் போட்டு வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு நாள் ஈவினிங் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேரிச்சை பழத்தை நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் இந்த டேஸை கவுண்ட் பண்ணலாம் 40 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரில் பேரிச்சை பழத்தை ரெடி பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யாருக்கு காதில் விழுதுன்னா, இந்த விஷயம் பார்த்தோன்னா இது மாதிரி அகமது கிங்கு கிட்ட பேசினதும், பேரிச்சை பழத்தை அகமது வந்து கிங்கு கிட்ட பேசும்போது 40 நாள் நான் திருடனை பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் யார் காதில் போய் விழுந்துன்னா, அந்த கொள்ளை கூட்டத்தோட அரசவையில் திருடப்பட்ட சில பொக்கிஷங்கள், அந்த பொக்கிஷத்தை திருடின அந்த கொள்ளை கூட்ட தலைவன் காதில் விழுது. எப்படி விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசவையிலே ஒரு துரோகி இருக்கான். அரசவர் பக்கத்திலே ஒரு துரோகி இருக்கான். அவர் தான் கிங்கும் அகமதும் பேசுகிற விஷயத்தை கொண்டு போய் கொள்ளக்கூட்ட தலைவன்கிட்ட சொல்கிறாரு. உடனே கொள்ளக்கூட்ட தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஜஸ்ட்டு ஒரு ஆள் வைக்கிறாரு. எதுக்காகனா 40 நாளில் நம்மளை கண்டுபிடிச்சிருவானா, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆள் வைக்கும் போது ஜஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், ஜஸ்ட்டு ஒரு செக் பண்ணுறான். ஆக்சுவலாக என்ன செக் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வன் என்ன செக் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன் வந்து ஒரு ஆளை அனுப்பி செக் பண்ண சொல்கிறான். என்ன செக் பண்ண சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அகமத் உண்மையிலே நம்மளை கண்டுபிடிச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிடா, போய் கொஞ்சம் என்ன தான் பேசிகிட்டு இருக்கான் வீட்டில், போய் பாரு, நம்மளை கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் ஒரு சர்வெண்ட்டை அனுப்பிடுறான். உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்வெண்ட்டும் அகமது வீட்டுக்கு போகிறான். அப்போ அகமதும் தன்னோட ஒய்ஃபான ஜமாலும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த ஜார் எடுத்து இன்றைக்கி நைட்டு 1 அப்படி சொல்லிட்டு ஒரு பேரிச்சை பழத்தை தட்ஸ் 1 அப்படின்னு சொல்கிறான். அந்த 1 இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரிச்சை பழத்தை எடுத்து சாப்பிட்றான். நம்பர் 1 பேரிச்சை பழம் தான் தட்ஸ் 1, இன்றைக்கி சாப்பிட வேண்டிய பேரிச்சை பழம் இந்த பேரிச்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சை பழத்தை சாப்பிட்றான். இதை மறைஞ்சிருந்து கேட்ட ஒன் ஆஃப் த திருடன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஆகா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளக்கூட்ட தலைவனை நோக்கி ஓடுறான். தலைவா நான் மாட்டிக்கிட்டேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம் தலைவா, அவன் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஜோசியக்காரனாக இருப்பான் உங்களுக்கு. இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒருத்தவன் தான் இங்கே இருக்கான், அந்த ஒருத்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறான். நான் இதில் காதில் வாங்கின தலைவா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒருத்தன் தான் தட்ஸ் 1 சொல்லும் போது என்ன அது தமிழில் அந்த 1 இது அப்படின்னு சொல்லும் போது என்னது, நான் மட்டும்தானே அங்கே இருங்க, அப்போ நான் வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தலைவா அப்படின்னு சொல்லி அங்கே கன்வின்ஸ் பண்ணுறான். யாரை பார்த்து, கொள்ளக்கட்ட தலைவன். என்னடா சொல்கிற, இப்படி ஆச்சரியமாக இருக்கே, அவன் நல்ல சிறந்த ஜோசியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜஸ்ட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு கொள்ளக்கூட்ட தலைவனுக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட ஈவெண்ட் 40 nights. என்ன ஈவெண்ட்ஸ் இன் 40 nightsனால் தி சீஃப் ஆர்டர் த 2 ஆஃப் த தீவ்ஸ். உடனே என்ன பண்ணுறான், 2 அந்த கொள்ளை கூட்டத்துலேருந்து 2 திருடர்களை கூப்பிட்டு நீங்கள் போய் பார்த்துருவாங்கடா அப்படின்னு சொல்லி 2வது நாள் நைட்டு அனுப்புகிறாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது 2வது நாள் நைட்டில் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அகமது ஜமாலும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசிகிட்டு இருக்கும்போது 2வது நாள் அவன் டேஸை கவுண்ட் பண்ணல. இது இன்றைக்கி 2வது நாள் ஆச்சு, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். சரி, அப்போ அந்த பேரிச்சை பழ ஜார் எடுத்து தட்ஸ் 2 அப்படிங்கிறான். தட்ஸ் 2 சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த 2 இன்னைக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணுறான், அந்த 2 பேர் கேட்க வந்தானுங்களே, அவனு 2 பேரும் மனசு பதறாடி காமிச்சிச்சு. என்னன்னா, ஐயோ இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான் போல, நம்ம 2 பேரும் வந்திருக்கோங்க, கண்டுபிடிச்சிட்டான் போல, இவன் ஒரு நல்ல ஜோசியன் தான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஜோசியக்காரன் ஓடி போய் கொள்ளக்கூட்ட தலைவன்கிட்ட சொல்லிடுறான். ஓகே, கொள்ளக்கூட்ட தலைவர்கிட்ட சொல்லிடுறான். ஐயோ அவர் நல்ல ஜோசியர் போல் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் தலைவரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே இதை கேட்ட பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட்டு அக்ரிமெண்ட் பிட்வீன் அகமத் அண்ட் தீவ்ஸ்.
சரி இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அகமது கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எப்போனா ஆஃப்டர் எயிட்டிங் தி லாஸ்ட் டேட் கம் எ லவுட் பேங்கிங் அட் த டோர். ஒரு 40வது நாள் ஒரு 40வது பேரிச்ச பழத்தை தின்ன போகிறாரு. யாருன்னா அகமது. அப்போ தின்னும் போது இது முடிச்ச அப்புறம் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தட்ஸ் 40 அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜஸ்ட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா நம்ம 40வது ஆள் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தட்ஸ் 2 தட்ஸ் 1 தட்ஸ் 40 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தட்ஸ் 40 அப்படின்னு சொல்லும்போது ஆகா 40 பேரையும் கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜஸ்ட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொள்ளைக்கூட்ட தலைவங்கள்லாம். கதவை தட்ட ஆரம்பிக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து பேசுகிறாங்க அகமதுகிட்ட. அகமது நாங்கள் 40 பேர் தான் அந்த திருடன். என்னது அந்த 40 பேர் தான் அந்த திருடங்க. எங்களை ஒன்றும் செஞ்சிடாத. நாங்கள் மாட்டினோன்னா என்ன நடக்கும், ஆக்சுவலாக கிங்கிட்ட எங்களை கொலை பண்ணிவிடுவார், எங்களை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அகமதுக்கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க. அகமது என்ன சொல்கிறான் உடனே, ஜஸ்ட்டு சரி ஓகேப்பா நான் உங்களை ரிலீவ் பண்ணி விட்றேன், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் கொள்ளடிச்ச அந்த ட்ரெஷரிலாம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி, அந்த புதையெல்லாம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட்டு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஓகேப்பா அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெஷர் ரீச் ட்ரெஷரி என்ன பண்ண பிஃபோர் த நைட் வாஸ் த்ரோ 40 pair of hands carried 40 chest of gold. ஸோ அந்த 40 திருடங்களும் 40 தங்க காசு பெட்டியில் கொண்டு வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்துட்றா, நம்ம அகமதுகிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இவங்களா வாண்டடாக தப்பாக கணக்கு போட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. மறுநாள் காலையில் கிங்கு கிட்ட போகிறாரு. யாருன்னா நம்ம அகமது. மன்னா இது போல் உங்களுக்கு எது வேணும், நான் மந்திரம் பண்ணுறேன், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் மன்னா அப்படின்னு சொல்கிறானா. சரி எனக்கு திருடங்க வேணாம், எனக்கு என்ன வேணும், புதையல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கேட்குறாரு. இவர் காற்றுல கையை அசைக்கிறாரு. கையை அசைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இவருக்கு அந்த புதையல்லாம் கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, முன்னாடி வந்த மாதிரி ஒரு மேஜிக்காக எடுத்து வைக்கிறாரு. அந்த புதையலை பார்த்தோன்னா கிங்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி போய்ட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு அகமதுக்கு கிங் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. ஓகேங்களா, அதோட முடியுது இந்த சம்மரி. ஒரு நல்ல தக்க சன்மானத்தை கொடுத்து, ஓகேப்பா நீ பெஸ்ட்டு ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் தான், நல்ல ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு ஒரு கொஞ்சம் அவரால் முடிஞ்ச சில தங்க காசுகள் பொற்காசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. ஆனாலும் உண்மையிலே அவன் என்ன பண்ணுறான்னா, அகமது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான், நம்ம உண்மையிலே இது மாதிரி மாறலாமான்னு. ஆனால் அவனால் உண்மையிலே மாற முடியல, ஒரு மேஜிக்கல் மேனாக மாற முடியல. ஸோ இப்படி தான் முடியுது இந்த சம்மரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.